2024 டிசம்பர் 15ஆம் தேதி கூடிய அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது, கூடவில்லை என்று கூறினார். ஆனாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அதிமுகவுக்கு கூட்டணி கதவுகள் திறந்தே உள்ளன என்று கூறியுள்ளார். 2025 ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக கூறியுள்ளார் பழனிசாமி. இதன் மூலம் 2026 தேர்தலுக்கான வேலையை அவர் தொடங்க இருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேலான காலம் இருக்கிற நிலையில் இப்போதே கட்சிகள் கூட்டணியை மனதில் வைத்து பேசி வருகின்றன. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 5.56% வாக்குகளை பெற்றதாகவும், 2024 தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் அந்த வாக்கு சதவீதம் 13.15 ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அது 11.24% உள்ளது என்றும் பழனிசாமி கூறியிருந்தார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏறத்தாழ 1,98,000 வாக்குகள் என்ற குறைந்த வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அதிமுக இழந்ததாகவும், 34 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் மிகவும் குறைவு என்றும் எடப்பாடி கூறியுள்ளார். அதிமுகவிலும் பாரதிய ஜனதாவிலும் சிலர் இரு கட்சி கூட்டணியை விரும்புகிறதாகவும், சிலர் கூட்டணி தேவையில்லை என்று கருதுவதாகவும் பேச்சு நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது. ஆகவே அவர் விருப்பப்படி தனியே போட்டியிடட்டும் என்று பாரதிய ஜனதா ஆலோசகர்களில் சிலர் கூறுகின்றனராம். ஆனால் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் போன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீண்டும் ஜெயிக்க வேண்டுமானால் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்புவதாக தெரிகிறது. தங்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்குடன் அதிமுகவின் வாக்குகளும் சேரும்போது வெற்றி எளிதாகும் என்று அவர்களை போன்றவர்கள் நினைக்கின்றனர். மக்கள் விரோத அரசு என்று கூறி திமுக அரசை வீழ்த்துவதற்கு சித்தாந்த ரீதியான கட்சிகளோடு தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்பதே தற்போது எடப்பாடி பழனிசாமியின் தரப்பாக உள்ளது. ஆனால் கூட்டணி கணிவதற்காக இப்போதிருந்தே பாரதிய ஜனதா பக்கமுள்ள சிலர் சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயலுகின்றனர். பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தால் சிறுபான்மை வாக்குகள் விழுவதில்லை என்பதே அதிமுகவின் வாதமாக உள்ளது. ஆனால் இனி சிறுபான்மையினரின் வாக்குகள் திரும்பும் என்று நம்புவது வீண் வேலை. திமுக பக்கம் சிறுபான்மையினர் வாக்குகள் உறுதியாக உள்ளன. ஆகவே இந்து விரோத, இந்து ஆதரவு என்று இரு நிலைகளாக தேர்தல் களத்தை பிரித்து விடுவதே அதிமுகவுக்கும் பலன் தரும் என்று சில பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அப்படி பிரிந்தால் பாரதிய ஜனதா பக்கம் அதிமுக வந்துவிடலாம் என்பதே அவர்கள் நம்பிக்கை. தேர்தல் அரசியலில் வளர்ச்சி என்பது ஆதரவு வாக்குகளாக மாறுவதே என்று கூறும் இவர்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று பெற்றிருப்பதே சரியான வளர்ச்சி. பிரேமலதாவும் இதேபோன்று தங்கள் கட்சியினர் பதவியில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். வெறுமனே தொகையை வாங்கி கொண்டு இருந்தால் விரைவில் தேமுதிக முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என்று பிரேமலதா இப்போது கருதுவதால் கட்சியினர் நம்பிக்கை இழக்காமல் இருக்க தேர்தல் வெற்றி அவசியம் என்று நினைக்கிறார். இப்போது அதிமுகவுடன் குறிப்பிடத்தக்க கட்சியாக இருப்பது தேமுதிக தான். பிரேமலதாவும் பாரதிய ஜனதா பக்கம் வந்துவிட்டால் அதிமுக தனியாகிவிடும் என்று கூறுகின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் மொத்தம் 39 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 11 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்ததை சுட்டிக்காட்டும் இவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கும் தொகுதிகளில் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் தாங்கள் தொகுதிகளை கொடுக்கலாம். அவர்கள் இரட்டை இலை இல்லாமல் வேறு சின்னத்தில் போட்டியிடலாம் என்று ஒரு திட்டத்தை முன்மொழிகிறார்கள். நாடாளுமன்ற தொகுதிகளில் 11 என்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு 66 தொகுதிகளாகும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 7 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக 2 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துள்ளன. உண்மையில் திமுக இப்போது வலுவாக இருக்கிறது. விஜய் தனித்து நிற்கும் நிலையில் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது அவருக்கு கடினம். ஆகவே எடப்பாடி பாரதிய ஜனதாவுடன் சேர்வது இரு கட்சிகளுக்கும் அரசியல் லாபம் தரும் என்று ஒரு கருத்தை இவர்கள் பரப்புகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் என்று தனியாக அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க இருக்கும் எடப்பாடி பழனிசாமி
மக்களிடையே கிடைக்கும் ஆதரவை பொறுத்தே கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுப்பார் என்று தெரிகிறது. இதுபோன்ற விரிவான அரசியல் தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.